ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்னைக்கு எபிசோடில் அம்மா பொண்ணுன்னு தெரியாத முன்னாடியே நீங்கள் இவ்வளோ பாசத்தை வச்சுருக்கீங்க. நீ தான் அவள் பொண்ணுன்னு தெரிஞ்சு அவள் உன்னை ஓடியாந்து கட்டி பிடிச்சி உன் கூட இருப்பா. சூழ்நிலை காரணமாக, ஆக்சிடெண்ட் காரணமாக எல்லாத்தையும் மறந்துட்டா. அவளுக்கு பழைய ஞாபகம் வந்து நம்ம கூட வருவான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் அம்மா உன்னை தேடி வந்துடுவான்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்போது மறுபடியும் கேட்குறா, அம்மா என்னை மறந்துடுவாங்களா, என்கிட்ட வருவாங்களான்னு. கண்டிப்பாக உன்னை தேடி வருவா. வா, நம்ம வீட்டில் இருந்தால் இதே ஞாபகத்தோடு இருப்பேன், வெளியில் போகலான்னு சொல்லிட்டு டின்னருக்கு கூட்டின்னு போகிறாரு. போகும்போது நம்ம காவேரி மிஸ் கிட்ட போயிட்டு, நான் தான் உங்கள் பொண்ணு, நீ தான் எங்கள் அம்மான்னு சொல்லட்டுமாப்பானா, வேணாம், அது உங்கள் அம்மா உயிருக்கே ஆபத்தாயிடும், டாக்டர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னும். குழந்தையும் புரிஞ்சுக்கின்னு, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடும்னு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன் அப்பா, நான் இப்படியே இருக்கிறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு இப்படியே இருக்கிறேன்னு குழந்தை புரிஞ்சுக்கின்னு சொல்லுது. விஜயும் சொல்கிறாரு, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வர வரைக்கும் அவள் காவேரி மிஸ் தான் உனக்கும் எனக்கும் சரி, இப்படியே இருப்பேன்னு சொல்லிட்டு இனி வந்து குழந்த ஒரு அன்போட பாசத்தோட தான் காவேரி கிட்ட நடக்க போகுது. டின்னர் பேசுகிற இடத்துல உங்கள் மகாராணியோட கதையை நீங்கள் சொல்லுங்கப்பான்னு கேட்குது. ஆனால் குழந்தைக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அழகான நடிப்பு. நம்ம விஜயும் சொல்கிறாரு பாரு இந்த இடத்துல, நம்ம மறக்க முடியாத சீன்லாம் அந்த மாடி மேலே தூக்கி மாறுறது, சமைச்சு கொடுக்குறது, கர்ப்பமாக இருக்கிறா காவேரின்னு தெரிஞ்சு தான் வயிற்றுல வச்சு பாப்பா கிட்ட பேசுறது, எல்லா மூமெண்ட்டையும் பாப்பா கிட்ட சொல்கிறாரு. பாப்பாக்கு அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. அடுத்தது